மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. விசாரிச்சுட்டு எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த விரையச்சனி மூலமாகவும் தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 7 சனி மூலமாகவும் அதிகமான பிரச்சனைகளும் கஷ்டமே உங்களுக்கு தானாகவே தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் மேசராசிக்காரங்க. ஆனால் தற்பொழுது இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியும் தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இப்படி தான் சாமி எல்லாருமே சொல்கிறீங்க, 2 மாதம் முடிஞ்சு போச்சு, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே, அதே கஷ்டம், அதே பணப்பிரச்சனை, அதே வறுமை எல்லாமே எங்கள் குடும்பத்தில் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த வரக்கூடிய மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது மார்ச் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. தற்பொழுது காலகட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு இது 7 சனி காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த டைமில் ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் அனைவரும் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது குருவுடைய ராசி மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே குறைய போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு விரைவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பயிற்சி, அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல குரு பகவான் செயல்பட்டதுனால தான் உங்களால் பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்காது. ஏதாவது எப்படிதான் செலவாகுதுன்னே தெரியல சாமி, சம்பாதிக்கிற காசால் செலவாயிட்டே தான் இருக்குது, ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல, அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான்
இருக்குது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தற்பொழுது குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் விட இந்த 2026 இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா விரைவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சியா? கடந்த ராகுகேது பயிற்சியில் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டோம், மறுபடியும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், எங்களோட வாழ்க்கையே என்னாகனே தெரில அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருடங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது கடந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வீடு கட்டலான்னு எஃபெக்ட் போட்டிருப்பீங்க, அது பாதியில் நிற்கும். ஒரு வெளிநாடு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க, அது போக முடியாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதுவும் பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடப்பில் போட்டு அப்படியே பெண்டிங்கில் நிற்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தற்பொழுது இந்த வருடகிரகங்களுடைய பலன்கள் மூலமாக இது அனைத்தும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சேரும், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமேலும் கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தின் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகவும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து இருக்கிற நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இது அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அது காதல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கல்யாணத்தை தான் முடிய போகிறீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு தொடக்கமான காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது.